வாழுகின்ற முஸ்லிம் மக்கள் மீது சிங்கள பேரினவாதம் தொடுத்த இனவாத தாக்குதல் தொடர்பான கண்டனத்தை பதிவு செய்வதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஏற்பாடு செய்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் கவனஈர்ப்பு போராட்டத்தில் நாங்கள் இன்று கலந்து கொண்டிருக்கின்றோம். முஸ்லிம் மக்கள் மீது தொடுக்கப்பட்டுள்ள முஸ்லிம் மக்கள் மீது தொடுக்கப்பட்டுள்ள தாக்குதலை குழு மோதலாக சித்தரிப்பதற்கு பல்வேறு தரப்பினரும் முயன்று கொண்டிருக்கின்றார்கள். இது குழு மோதல் கிடையாது. திட்டமிட்ட இன ஒழிப்பு அரசின் நிகழ்ச்சி நிரலில் ஒன்றாகவே நாங்கள் இதனை பார்க்கின்றோம். விடுதலை புலிகள் நாட்டில் இருக்கும் வரைக்கும் விடுதலை புலிகளை ஒழிக்கிறேன் என்று சொல்லி தமிழ் மக்களின் மீது சிங்கள பௌத்த பேரினவாதத்தை கட்டவிழ்த்துவிட்ட அரசாங்கம் அதனுடைய அடுத்த கட்ட நிகழ்ச்சியின் நீடிப்பாக இந்த இனவாத ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக சிங்கள மக்களிடையே இனவாதத்தை மேன்மேலும் தூபமிட்டு வளர்ப்பதற்காக இப்பொழுது முஸ்லிம் மக்களின் மீது திரும்பி இருக்கின்றது. நாங்கள் சிறுபான்மை இனம் என்ற வகையில் தமிழ் மக்கள் எங்கள் மீதான இந்த இனவாத பேயினுடைய ஆக்கிரமிப்பின் வலிகளை நன்கு உணர்ந்தவர்கள். அந்த வகையிலேயே எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்கள் மீதான இந்த இன அழிப்பு நடவடிக்கையை அவர்களுடைய பொருளாதாரத்தை ஒட்டுமொத்தமாக துடைத்தளிக்கக்கூடிய அரசினுடைய இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இப்பொழுது வன்மையாக கண்டிக்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. முஸ்லிம் அரசியல் தலைமைத்துவங்கள் தொடர்பாக அவர்களுடைய சந்தர்ப்பவாத தகுடு தத்துவங்கள் தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட சாதாரண அப்பாவி எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது தமிழ் மக்களாகிய நாங்கள் வாழாது இருக்க முடியாது என்பதை இந்த சிங்கள அரசாங்கத்துக்கும் சர்வதேசத்துக்கும் உரத்து குரல் கொடுப்பதற்காகத்தான் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிலும் இன்று இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். உண்மையில் இந்த இலங்கை அரசாங்கமானது இந்த சிறுபான்மை மக்களினுடைய மொழி பல்லினத்துவத்தை, இன பல்லினத்துவத்தை, பண்பாட்டு பல்லினத்துவத்தை நிராகரித்து இந்த ஒட்டுமொத்த இலங்கை தீவையுமே சிங்கள பௌத்த பண்பாட்டை கொண்ட தங்களுடைய ஒரு நாடாக மாற்றுவதற்கு முயற்சித்திருக்கின்றது. உண்மையில் இதே நிலை நீடிக்குமாக இருந்தால் முஸ்லிம் மக்களிடையே கூட பிரபாகரன்கள் தோன்றுவார்கள் என்பதை இந்த அரசாங்கம் ஏன் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். உண்மையில் கௌதம புத்தர்களுடைய மதத்தை பின்பற்றுவதாக கூறுகின்ற இவர்கள் அவர்களுடைய கருணையோ அன்பையோ எந்த சந்தர்ப்பத்திலும் கடைபிடிப்பதாக இல்லை. நாங்கள் இன்று பார்த்திருப்போம், ஜாதிக பல சேனாவினுடைய தலைவர் முஸ்லிம்கள் மீது நல்லுணவையும் நல் உறவையும் நல்லிணக்கத்தையும் கடைபிடிக்கக்கூடிய வட்டரக்க விஜித தேரர் மீது சவர அழகினால் கீறி அவர் மீது பாரிய தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் அவருடைய ஆண் உறுப்பில் கூட அவர்கள் பிளேடினால் சவர அலகால் கீறி அவர் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கின்றார். இதன் பொருள் முஸ்லிமுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர் அவர் ஒரு பேரராக இருந்தாலும் கூட அவர் தாக்கப்படுவார், அவர் சுண்ணத்து செய்யப்படுவார் என்கிறதுதான் சிங்கள பௌத்த தேசியவாதத்தினுடைய குரலாக இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன், இன்று புத்தர் இருந்து அவர் அகிம்சையை போதிக்கின்றவர், அன்பை போதிக்கின்றவர், முஸ்லிம்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருந்தால் கூட புத்தருக்கும் இந்த சிங்கள இனவாத பேய்கள் சுண்ணத்து செய்வதற்கு தயங்க மாட்டார்கள் என்று சொல்லித்தான் நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். உண்மையில் இந்த கூட்டம் எங்களுடைய ஒற்றுமையையும் நாங்களும் தமிழ் முஸ்லிம் மக்கள் மொழியால் ஒன்றுபட்டவர்கள் என்கின்றதை உணர்த்தும் விதமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக MM நிஃபாகிர் அவர்கள், தகவல் வழிகாட்டல் மையத்தினுடைய செயலாளர் அவர்கள் தன்னுடைய கருத்தை இப்பொழுது வழங்குவார்கள்.